சரி, நண்பர்களே, மாவுல அரைக்கிறதுக்கு என்ன குடிவாங்க சொல்லுற மாதிரி சொன்னாங்க. வாங்க அதை பார்க்கலாம். ஃபேஸ்புக்கில் நேற்று ஒன்று பார்த்தேன். 78 லட்சம் ஒரு ஜாக்கெட்டு. எங்கே நம்ம கோயம்புத்தூரில் 78 லட்சமும் ஒரு ஜாக்கெட்டு. 78 லட்சம் ஜாக்கெட்னா சேரி எத்தனை வாங்குறதுக்கு, அப்புறம் அந்த 78 லட்சத்துக்கு போட்டு கை கட்டி சும்மா போக முடியல. அப்போ என்னப்பா அது நாடு எங்கே போயிட்டு இருக்குது? ஒரு ஏரியாவுக்கு ஒரு 5 வயசுக்கு முன்னே போயிட்டு அடுத்து அவ்வளோதான். அந்த தூண் ஓட்ட வச்சுட்டு நம்மளுங்கிற ரயில் மொபைல் வாரு எத்தனை போகுது, எத்தனை எல்லாம் நினச்சா கிரியர்னு வருது. வாங்க, இங்கே ஒரு சொல்ல போனால் ஒரு காய்ச்சி கூட போக முடியாதுங்க. நம்ம தொழில் ஸ்ட்ராங்காக இருக்குது. காலையிலேருந்து கரண்ட் இல்லை. வா, மேலே நண்பர்களே, ஃபஸ்ட்டு மொத்த அரவினு பார்த்துக்கலாம். மொத்த அரவினு என்ன, ஒரு லோடு வருது. அதாவது மொத்த வியாபாரம்னா லோடு கொண்டாந்துருப்பாங்க. மூட்டை 500 மூட்டை இறக்கி வைப்பாங்க. 500 இந்த பருப்பு 500 10 எல்லாம் வரும். அப்புறம் அது சின்ன ஆளுகள்லாம் போய் மூட்டை கணக்காக எடுக்குது. அதுதான் மொத்த வியாபாரம். கரெக்டாக? ஓகே. ஏன்னா இது பின்னாடி தேவைப்படும். லைனில் போகையில் இடையில வரக்கூடாதுன்னு மொத்த வியாபாரங்க. அதே மாதிரி பெரிய பெரிய டன்னாக கொண்டாந்து கொட்டிடுவாங்க. இந்த சின்ன சின்ன ஆளுகள்லாம் போய் எனக்கு 20 மூட்டை 10 மூட்டை 30 மூட்டை இப்படி தூக்கிடுவாங்க. அதுதான் மொத்த வியாபாரம். கரெக்டாக? வா, சரி, ஓகே. சிம்பிளாக வெளிப்பட்டியில் பார்த்துக்கலாம். ஏன்னா நாங்கள் 3 வருஷத்துக்கு ஒருக்கா தான் மாற்றிட்டு இருந்தோம். 3 வருஷத்துக்கு ஒருக்கா மாற்றும் போது பார்த்தீங்கன்னா கடந்த 3 வருஷத்துலேயே 3 தடவை கரண்ட் பில் ஏறிடுச்சு. ஒரே விளைய வச்சுட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் சாணப்பட்டைக்கு 3 வருஷத்துக்கு ஒருக்கா தான் மாற்றிட்டோம். அது பிரச்சனை இல்லை. அரைக்கிறதுக்கு மட்டும் இந்த மின்சார கட்டணம் மாறினால் விலைப்பட்டியல் மாறும். கரெக்டாக? ஏன்னா நம்ம என்ன பண்ணணும், நாமளை கட்டணம் இருக்கிறோம். அரசாங்கமே கரண்ட் பில் ஏற்றியில் நம்ம ஏற்றானே ஆகணும். ஓகே. இப்போ கோதுமை, ராகி, பச்சரிசி எல்லாம் மொத்தமாக போட போகிறோம். அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஃபிக்ஸடு கிலோவுக்கு 5 ரூபா. சரியா? அடுத்து மிளகா, மல்லி, ஈர அரிசி எல்லாத்துக்குமே 5 ரூபா தானப்பா. மிளகா, மல்லி, விரல் மஞ்சள், இட்லி பொடி, பட்டைத்தூள், மற்ற எல்லா சாம்பார் குழம்பு எது வந்தாலும் சரி எல்லாத்துக்கும் 70 ரூபா. கரெக்டாக? சீவக்காய்க்கு 90 ரூபா. ஓகே. இதை எப்படி நம்ம பிரிக்கிறோன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பிரிக்கணும்னா 3 பிரிக்கணும். ஃபஸ்ட்டு கட்டட வாடகைக்கு ஒரு பங்கு, 2வது பங்கு ஆள் கூலி. நம்ம கூலி எப்படி நம்ம நிர்ணயம் பண்ணுறது அப்படின்னா, நம்ம அவைய ஏரியாவில் கட்டடத்து வேலைக்காக இருப்பார்ல, கொஞ்சம் நல்ல திறமையான ஆள் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குறோம் அந்த சம்பளம் தான் நம்மளுக்கு. கரெக்டாக? அது அவர் எத்தனை ஷிஃப்ட்டு நீங்கள் எத்தனை ஷிஃப்ட்டு பார்க்குறேன்னு கணக்கு வச்சுங்க. அதை நீங்கள் கணக்கு போட்டு எடுத்துக்கலாம். ஓகே. வா, இது நம்ம 5 ரூபா வாங்குறோமா, இது எப்படி 3 பிரிக்கிறதுனா, இப்போ ஒரு கிலோ தெரியுதா, ஒரு கிலோவுக்கு 5 ரூபா வாங்குறோம். 5 ரூபா கட்டடத்துக்கு. சரியா? அடுத்த 5 ரூபா கூலிக்கு. சரியா? அடுத்த 5 ரூபா ஈபி. ஈபிக்குமே மிஷின் தேய்மானத்துக்கு. ஆமாம். அப்புறம் ஓகே, அதாவது ஒரு 5 கட்டடத்துக்கு, ஒரு 5 கூலிக்கு, ஒரு 5 ஈபிக்கும் தேய்மானத்துக்கு. ஆனால் இது இப்படியே கரெக்டாக செஞ்சால் பிரியுமான்னு கேட்டால் பிரியாது. திடீர்னு எனக்கே செலவு காய்ச்சல் வந்துச்சுன்னா இந்த 5 பூரா உருவி அது போட்டு, அதே ஒரு மோட்டர் காய்ச்சி போயிடுச்சு, ஒரு சாட்டர் போயிடுச்சு அப்படின்னா இதெல்லாம் சேர்ந்து அதில் போட்டோம் பிரிவுங்க. ஆனால் எல்லாத்தையும் ஒட்டுக்காக வச்சுக்கணும். சரி, அடுத்தது மிளகாய் பார்க்கலாம். மிளகாய் 70 ரூபா வாங்குறோம் அப்படின்னு. வா, மிளகாயே 70 ரூபா வாங்குறோம் அப்படின்னா ஏன்னா விற்கிற விலைவாசி அப்படி. நம்ம நான் அரைச்சி அந்த பூரா காய்ச்சி நானே வச்சுட்டேன்னா பரவாயில்ல. இதெல்லாம் ஒன்றும் சமாளிக்க முடியாது. ஏன்னு கேட்டால் நான் வீடியோ போடுற ஆரம்பத்துலேருந்து ஒன்று என்ன தெரியுமா சொல்கிறேன், அதாவது இதை பொழுதுபோக்காக செய்யணும்னா வேறு தொழில் செஞ்சுட்டு வேறு தொழில் சைடு பிஸ்னஸ் எதாவது வச்சுருப்பாங்க. இதை சாயந்தரம் பார்க்குறவங்களுக்கு இது பொருந்தாது. ஏன்னா அதில் வந்துருமில்ல பார்க்கலாம். அப்புறம் பொருளாதார பின்புலம்னா
அவரு ஃபேமிலி சொத்து, சம்சாரத்தோட ஃபேமிலி சொத்து இதெல்லாம் தான் பின்புலம். அது இருக்கிறவங்களுக்கு இது செட் ஆகாது. ஏன்னா இல்லாட்டி போனால் போயிட்டு ஏதோ ஒன்று வேற வேலையை பார்த்துக்குவாங்க. இப்போ என்னையாட்டம் இதுதான் தெய்வம். இதில் வர்றதை வச்சு தான் குடும்பம் தோட்டம் இருக்காங்க இல்லையா, அவைகளுக்கு மட்டும்தான் நான் ஒன்று சொல்கிறேன். கரெக்டாக? ஏன்னா அது ஒவ்வொரு பைசாவும் விளைவிப்பட்டது. ஏன்னா இப்போ ஒரு ரேஷன் கார்டில் குடும்ப தலைவன் போட்டுருக்காங்கல்ல, அவை என்னென்ன சிரமம் போடுவாங்க நம்ம பார்க்குறோம்ல, அது நம்ம வருமானத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. மிஷின் ஓடி கரெக்டாக 4 வருஷம் ஆச்சு. கொரோனா டைமில் போட்டாங்க. மாவுங்களை எதை பேஸ் பண்ணி ஓடுது? ரேஷன் கடையை பேஸ் பண்ணி தான் ஓடுது. 4 வருஷம் ஆச்சு போட்டு ஓடவே மாட்டேறாங்கப்பா. அப்புறம் என்ன பண்ணுறது? அப்போ ஒரு இதெல்லாம் போடுறாங்க, ஒரு இதெல்லாம் அரைச்சி பழைய வீடியோவில் பாருங்க, 3 மிஷின் மாட்டிருக்கு. 2 மிஷின் கொடுத்துட்டேன். ஏன்னா புது மிஷின் எதுவுமே பண்ணல. ஆனால் என்ன காரணம்? சும்மா இருந்தால் கல் பொறிஞ்சு போயிடும். ஓடாமல் இருந்தால் கல் போயிடும். கல் போன வச்சு என்ன பண்ணுறது? நம்ம நண்பர் கேட்டாருன்னு ஒரு கல்வி கொடுத்துருக்குது. ஆனால் மிஷின் ஃபால்ட் கிடையாது, புது மிஷின் அப்படியே தானே இருக்கணும். ஆனால் வந்து என்ன பண்ணுறது? ஓடாமல் வச்சு என்ன பண்ணுறது? அது க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ண முடியாது. சரி வாங்க, மிளகாய்க்கு 70 ரூபா வாங்கன்னு பார்த்தலாம். 1 கிலோவுக்கு 70 ரூபா. கரெக்டா? இது எப்படி நம்ம பிரிக்கணும்னா 4ஆக பிரிக்கணும். கோதுமையை 3ஆக பிரிச்சோம்னா இதை 4ஆக பிரிக்கணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 10 ரூபா வந்து பிளேட்டு. பிளேட் வந்து சாணம் பிடிச்சா மட்டும்தான் ஓடும், இல்லாட்டி ஓடாது. அப்போ சாணம் பிடிக்கிறதுக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து நடந்து போய் சாணம் பிடிக்கிறாப்பட்டு இருக்கும், ஒருத்தருக்கு வண்டியில் போய் சாணம் பிடிக்கிறாப்பட்டு, ஒருத்தருக்கு 10 கிலோமீட்டருக்கு 20 கிலோமீட்டருக்கு. அதனால அந்த போக்குவரத்து செலவு ஒரு நாள் கூலி போகுது இல்லைப்பா, கூலி எல்லாமே நம்ம கணக்கு வேணும். தர்மத்துக்கு போய் லீவ் போட்டு போக முடியும். அப்போ 1 கிலோ அரைச்சோம்னா 10 ரூபா. அது வந்து பிளேட்டு தேய்மானத்துக்கு மட்டும் அதை எடுத்து வச்சிடும். அடுத்தது 20 ரூபா வந்து கட்டடத்துக்கு, 20 ரூபா வந்து கூலிக்கு, 20 ரூபா வந்து ஈபிக்குமே மிஷின் தேய்மானத்துக்கு. மிஷின் தேய்மானம்னா மோட்ரு இது அப்புறம் பீஸ் போயிட்டு மேலே கட்டுறாங்க, எல்லாமே கணக்கு வரும் ரவுண்டா. சரியா? அப்போ பிளேட் சாணைக்கு 10 ரூபா. அதை தனியாக எடுத்து வச்சிருவோம். அதை வந்து உள்ள ஜாயின் பண்ணக்கூடாது. மிளகாய்க்கு 70 ரூபா வாங்கினோம்னா பிளேட்டு சாணம் 10 ரூபா. அந்த பிளேட் சாணக்குள்ளே உழப்பக்கூடாது. அந்த 10 ரூபா கிலோ அரைச்சா 10 ரூபா அதுக்கு ஒதுக்கிடுவோம். அப்போ 2வது கட்டட வாடகை 20 ரூபா, ஆள் கூலி 20 ரூபா 1 கிலோக்கில். அப்புறம் ஈபிக்குன்னு தேய்மானத்துக்கு எல்லாம் பொதுவான தேய்மானத்துக்கு எல்லாம் சேர்த்து கணக்கு முன்ன பின்ன புரிஞ்சுக்கலாம். ஆனால் எல்லாம் 3ஆக பிரித்து 20 ரூபா. ஓகே சரி. இதில் மொத்தம் 60 வருவாங்க. இங்கேயே இருக்கா. அப்புறம் மொத்தம் 60 வருவாங்க. சில சின்ன சின்ன ஹோட்டல் கடை வச்சுருக்காங்க, இந்த முறுக்கு சொல்கிறீங்களாம் வந்து அரைப்பாங்க. கேட்டால் கடைக்கு அரைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இது ஏன் முதலே சொல்லுறீங்களா? அந்த மொத்தம் 60 டன் மூட்டையாக இறக்குறதுங்க, மூட்டையாக இறக்குன்னு சொன்னாலும் போது அது என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் பண்ண முடியாது. நான் வந்து ஒரே ரூல்ஸாக வச்சுக்கிறேன். நீ கடைக்கு அரைப்பீங்களா வீட்டுக்கு அரைப்பீங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒன்றாந்தோம்னா கிலோ வெயிட்டு, அவ்வளோதான். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரே வேலை தானப்பா, ஒரே கரண்ட் தான் ஓடுது. எப்படி போய் அவங்களுக்கு கம்மி கடைக்காரங்க வீட்டுக்குமே 5 கிலோ கொண்டாடுறாங்க, கடைக்கு வடை சோறு அந்த வச்சுக்கிறீங்களும் 5 கிலோ கொண்டாடுறாங்க. இது எப்படி இவங்களுக்கு வந்து நம்ம 75 ரூபாய்க்கு அரைச்சி போட்டு அவங்களுக்கு எப்படி 50 ரூபாய்க்கு அரைக்கிறது? 25 ரூபா நட்டத்துக்கு எப்படி எப்போ வேலை செய்யுது? இங்கேயே எல்லாம் மிஷின் ஓடி சூடு பறக்குது எப்படி? அதனால வந்து நம்ம இதில் மொத்த ரவையெல்லாம் கிடையாதுங்க. என்ன கடைக்காரன் ஆறாக இருந்தாலும் சரி, ஏன்னா கரண்ட் ஒரே மாதிரி தான். என்ன இப்போ கடைக்காருக்கு அரைச்சி என்ன மிச்சமாக நட்டத்துக்கு தான் அரைக்கணும். நட்டத்துக்கு நான் வேலை செய்ய தயாராக இல்லை. சரியா? அதனால பொதுவாக ஒரே இதுதான். என்ன வரதை வெயிட்டு போட்டு காசு கொடுக்கணும். வெயிட் நம்மளால ஆகாது. சரியா? இதுதான் நம்ம ஆரம்பத்தில் கடைபிடிச்சிட்டு வரோம். கரெக்டா? அப்போ 2வது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்த தொழிலில் வந்து பிரம்மாண்ட வளர்ச்சின்னு 100க்கு ஒரு 5 பேர் வந்திருப்பாங்க. கரெக்டா? அதுக்கப்புறமெல்லாம் அன்றாட வாழ்க்கையே போராட்டமாக தான் இருக்குது. அப்போ 2வது நிபுணர்களோட கணிப்புப்படி, அதாவது நீங்கள் நிறைய நிபுணர் இருக்காங்கப்பா, தொழில் சார்ந்து ஐடியா கொடுக்குறது பயங்கரமாக இருக்காங்க. அவங்ககிட்ட அத்தனை பேருக்கு வாய்ஸையும் கேட்டுப்பாரு. எல்லாரும் ஒன்று சொல்கிறது என்ன கேட்டால், சொந்த தொழில் செய்யணும்னு போட்டு நம்மளால் ஜெயில் கட்டி வச்சுருக்கோம். சொந்த தொழில்னு போட்டு ஜெயிலை கட்டி உள்ளே வந்துட்டோம். ஏன்னா இந்த கேட்டு தாண்டி நம்ம போக முடியுமா? போக முடியாது. ஒரு நாளைக்கு வெயில் அடிக்கா மழை வெயில் எதுவும் தெரியாது, உள்ளதான் போட்டிருப்போம். அதனால இதுதான். அப்போ 2வது சொந்த தொழில் கட்டி ஜெயிலை கட்டி வச்சு சொல்லுவாங்க. அந்த
வார்த்தை யாருக்கு பொருந்தணும்னு தெரியாது. நம்ம தொழிலுக்கு அருமையாக பொருந்தணும். ஏன்னா எங்கேயும் போக முடியாது. ஏப்பா ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு ஒரு மாமூலுக்காரு குடும்பத்தோட எங்கேயாச்சும் டூர் போயிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் அதிகமாக வருவாங்க. அதிகம் இல்லை, நாம் நினச்சிக்கிறது வருவாங்கன்னு கூட தோன்ட்டு போக மாட்டோம். நம்ம விட்டா போய், ஏன்னா மாமூலை பொறுத்தளவுக்கு 4க்கு 3 தான் ஃபார்முலாவே. 4க்கு 3 அப்படின்னா 3 நாள் இருக்குதா, 4 3 சேர்த்துனா ஒரு வாரம். ஒரு வாரத்தில் சனி ஞாயிறு திங்கள் இந்த 3 நாள் ஓடும். செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இதெல்லாம் படுத்துக்கு. அப்படிதான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான் எங்க இருக்கு இன்னைக்கு மற்ற 4 வருஷம் 2 தோசமாக தான் இருந்துருக்கு. இதுதான் கான்செப்ட். 4க்கு 3 தான் மாமூல். அப்போ இந்த சூழ்நிலையில் இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஆசை என்ன கேட்டால், இதை என் வயசாக வரைக்கும் அரைச்சாலும் என்னால் ஆடிக்காரு. என்னுடைய லட்சியம், நான் வயசாக வரைக்கும் இந்த தொழில் செஞ்சாலும் என்னால் ஆடிக்காரு வாங்க முடியாது. ஆல்டாக்காரு லோனை பேரை போட்டு வாங்கிடலாம். ஆனால் அதை என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது இந்த வருமானத்தை வச்சு. கரெக்டாக என்னோட லட்சியம், ஃபியூர் லட்சியம் என்னன்னு கேட்டால், அரிசி மூட்டைன்னு சொல்லக்கூடாது, அரிசி சிப்பு வாங்க போகிறோம்ல. அப்போ திருப்தியாக அதை எவ்வளோ சொல்கிறாலும் கொடுக்கணும். கரெக்டாக இது மட்டும்தான் திருப்தியாக போகணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா பிரம்மாண்ட வளர்ச்சியெல்லாம் வராது போகுது. ஏன்னா நானும் இத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருந்துட்டேன். ஒன்றும் அதாவது பிரம்மாண்ட வளர்ச்சியெல்லாம் அடைய முடியாது. அதிலே கூலி தான் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த கூலியும் நாம் மொத்தம் அரைப்பு அரைக்கிறேன், கடைக்கு அரைக்கிறேன், அங்கே அரைக்கிறேன், இங்கே அரைக்கிறேன், அதையுமே கம்மியாக அரைச்சா அப்புறம் போச்சு மட்டும் அப்புறம் பேஸ்ட் வேண்டிதான். அதனால் போதுமே இதெல்லாம் வந்து 5 ரூபா. அதாவது நீ 5 ரூபான்னா யார் வேணால் கணக்கு போட்டாலும் இதுதான் ஒத்து. என்னப்பா ஒரு காப்பி 30 ரூபாய்க்கு இருக்குதுப்பா, டீ 5 ரூபா, டீ 5 ரூபா, டீ 5 ரூபா சின்ன கடையில். இந்த கப்பைன்னு வச்சுக்கலாம், கோயில் பாரு வழியாக அதெல்லாம் என்ன சொல்கிறது ஆக முடியாது. அதனால் வந்து கோதுமை 5 ரூபா, முதலபடி 70 ரூபாய்க்கு எல்லாம் கணக்கு போட்டு சொல்லியாச்சு. இவ்வளோதான் நம்ம வழங்குற கூலி. ஏன்னா இது வந்து இந்த காலகட்டத்துக்கு கரெக்டான கூலி. வேணும் கேட்டால் எல்லாத்தையும் ஏஐ தொழில்நுட்பம்லாம் வந்துருக்காங்க நாகரிக உலகத்தில். சரி, ஓகே, மீண்டும் அவங்களுக்கு சொந்தமான வீடியோக்கு போகலாம். ஒரு சின்ன தகவல், ஏன் நம்ம இன்னும் இப்படியே இருக்கிறோம் அப்படிங்கிற வீடியோவே கொஞ்சம் அது பேசுங்க, நம்ம பேசுவோம் விரிவாக பார்க்கலாம். ஏன்னா மற்ற 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தொழிலெல்லாம் கணக்கெடுத்து மனிதன் பயன்படுத்தின அத்தனை தொழில் கணக்கெடுத்து பாருங்க, நம்மளையும் கணக்கு பாருங்க, எந்த வளர்ச்சியுமே கிடையாது. கரெக்டா? ஓகே, இதை பற்றி நம்ம விரிவாக பேசலாம். ஓகே நண்பர்களே, மீண்டும் மாமூல் சொன்ன வீடியோக்கு அப்புறம் நன்றி, வணக்கம்.